அரங்கின் வடபுறமாய் வெள்ளை கருப்பு வண்ண சீருடையில் பயிற்சி விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் பிளாக் ஈகிள்ஸ் எஸ்சி பெங்களூர் அணியினர்கள். போலீஸ் டீம் வீரர்கள் விழாமேடை கலைக்கப்படுகிறார்கள். நினைவு பரிசை வந்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீ பிடிச்சிக்கிறியா? பிடிக்க முடியாது. Bro, team name. Bye. Kakak. Belum. Scam. Two classic goals from Black Friends. Yes. என்னாச்சு? வாட் ஹேப்பன்? கிட்ஸ் வியர் ஜி ஹஸ் பின் கிட்ஸ் வியர் ஒன்றாகல. காத்தடிக்குது, ரொம்ப காத்தடிக்குது. நான் உட்காந்துருக்க இடம் வந்து இப்போயோ அப்போயோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. கன்ஃபார்மாக கீழே விழுந்துடும். அது எப்போ கீழே விழுது, நம்ம இருக்கும் போதா இல்லை இல்லாத போதான்னு தான் தெரில. டேய், அந்த கயிறை பிடிச்சி இழுத்தா அது விடாது. அப்படியாவது சொல்லுங்களேன். அப்படியே இது மட்டும் கீழ்ச்சி விட சொல்லுங்களேன். ரொம்ப ஆடுது, ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரையும் எந்த ஒரு கோலுமே இல்லை இதுவரையும். அமலாப்பட்டு இந்த ப்ளூ ஜெர்சிஸ் பாலை ரொம்ப நேரமாக அவங்க காலையே வச்சுருக்காங்க. டிஃபெண்ட் பண்ணி மேலே ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகணும். வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஷூட்டும் வெளியில் போயிடுச்சு. வெயிட் பண்ணி தான் அடித்தார். ஆஹா, நல்ல ஸ்டாப். ஸோ அவர் கால் பட்டு வெளியில் போயிருக்கு அமலாப்பட். அண்ட் இங்கே பெங்களூர் நல்ல ஒரு த்ரோயின் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் தங்கள் வாகனங்களை தயவு செய்து மைதானத்திற்கு அருகாமையில் நிப்பாட்ட வேண்டாம். உங்களுக்கென்று ஸ்டேஜுக்கு அருகாமையில் இடங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாகனங்களை தயவு செய்து அந்த ஆட்டோ இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரக்கூடிய பார்வையாளர்கள் தயவு செய்து வாகனங்களை அங்கே நிறுத்த வேண்டாம். எஸ் அகைன் இங்கே பால் ஷிஃப்ட் ஆகிருக்குது. நல்ல ஹெட்டர், பட் ஆப்போனண்ட்டே கொடுத்துட்டாரு. பாஸ் தப்பாக ஜட்ஜ் பண்ணி போட்டார். ஸோ எனர்ஜி சேவிங் போர்டில் ஆடிட்டு இருக்காங்க அமலாபேட். அவங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், வாக் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. இருசக்கர வாகனத்தில் வரக்கூடியவர்களை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், தயவு செய்து கமிட்டிக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். வாகனங்களை தயவு செய்து மைதானத்திற்கு அருகாமையில் நிப்பாட்ட வேண்டாம். உங்களுக்கென்று இடங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களின் கண்ணியத்தை நீங்களே குறைவாக மதிப்பிடுகிறீர்கள். தயவு செய்து வாகனத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இடங்களில் நிப்பாட்டவும். விளையாட்டு வீரர்களுக்கு இந்த ஆட்டத்தில் முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு 1வது வார்டு முன்னாள் கவுன்சிலர் எஸ் ஐயாவு அவர்களால் ரூபாய் 300, மீன் மார்க்கெட் அபூபக்கர் அவர்களால் ரூபாய் 100 ஆக மொத்தம் 400 வழங்கப்பட உள்ளது. இந்த ஆட்டத்தின் வெற்றியின் கோலை நிர்ணயிக்கும் கோலடிக்கும் விளையாட்டு வீரருக்கு வி சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக ரூபாய் 500 வழங்கப்பட உள்ளது. Still 0-0. Out. விண்டின் தாக்கம் ரொம்ப கொடுமையா இருக்கு, கொடூரமா இருக்கு.
பெங்களூர் ஆன் ஃபார்வர்ட் டென்டேட்டிவாக இருக்காங்க. யாருக்கிட்ட பாலை போடுறதுன்றதுல ஒரு குழப்பம். ஆஹா, நல்ல ஸ்கில், பட் கிக் அந்த அளவுக்கு கை கொடுக்கல. விளையாட்டு வீரர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இந்த ஆட்டத்தில் முதல் கோல் அடிக்கும் விளையாட்டு வீரருக்கு 1வது வார்டு முன்னாள் கவுன்சிலர் எஸ் ஐயாவு அவர்களால் ரூபாய் 300. முதல் கோல் அடித்த இந்த விளையாட்டு வீரருக்கு 1வது வார்டு முன்னாள் கவுன்சிலர் எஸ் ஐயாவு அவர்களால் ரூபாய் 300, மீன் மார்க்கெட் அபூபக்கர் அவர்களால் ரூபாய் 100, ஆக மொத்தம் 400 வழங்கப்பட உள்ளது. செல்லையா எஃப்சி ஆம்பலாப்பட்ட அணியினர்கள் தங்கள் அணியின் சார்பாக முதலாவது கோலை அடித்து 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்.
செல்லையா எஃப்சி ஆம்பலாப்பட் அணியினர் தங்கள் அணியின் சார்பாக இரண்டாவது கோலை அடித்து 2-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் விளையாடிக் கொண்டுள்ளார்கள். அடுத்து ஆட்டம் விளையாட வேண்டிய அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் பெரியபட் கோல். ஆக்சுவலாக ஒரு கோல் இங்கே ஆம்பலாப்பேட் அணியினர் கோல் அப்டேட் பண்ணுங்க. எஸ், கோல் அப்டேட் பண்ணியாச்சு. நடந்து முடிந்த முதல் பகுதி நேர ஆட்டத்தில் பிளாக் ஏக்குல் பெங்களூர் அணியினருக்கு செல்லையா எஃப்சி ஆம்பலாப்பட்டு அணியினர் 2 கோல் அடித்து 2-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் விளையாடிக் கொண்டுள்ளார்கள். அடுத்து ஆட்டம் விளையாட வேண்டிய பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் கோட்டையூர் அணியினரும் மலபார் எஃப்சி பையனூர் கேரளா அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தயார் நிலை இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்த ஆட்டமாக ஒரு சின்ன மாற்றத்துடன் அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் பிஎஃப்சி பெரியப்பட்டினம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரங்கின் தென்புறத்தின் பாதை வழியே இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. தயவு கூர்ந்து அதை அப்புறப்படுத்தி உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் வந்து நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்குத்தான் தயவு செய்து கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். அரங்கின் கோல் கம்பத்துக்கு பின்புறமாக நிறுத்தப்பட்டுள்ள பைக்குகளை தயவு கூர்ந்து எடுத்து உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ செகண்ட் ஆஃப் பொறுத்தவரையும் ஒரு கோல் லீடில் இருக்காங்க அம்பலப்பட்டு. ஜிபிடி வியூஸ் நேற்று எங்கே ஆளே இருக்கணும். நேற்று நாமக்கல் வரையும் போயிருந்தேன். இந்த கிரிக்கெட் ப்ராட்காஸ்ட் ஒன்று. செகண்ட் ஆஃப் இங்கே அற்புதமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் ஒரு கோல் லீடில் இருக்காங்க சிஎஃப்சி ஆஃப் சைட். ரெண்டு கோல் இங்கே லீடில் வந்திருக்காங்க. எஸ் கரெக்ட். கொஞ்சம் க்ளோஸாக இருந்தது, பட் வெளியில் போயிடுச்சு பால். நல்ல கிக். ஜஸ்ட் மிஸ் பண்ணியிருக்காரு.
நீங்கள் கமெண்ட்ரி பண்ணுங்கிறீங்க. எஸ் பால் அகைன் வெளில. பெங்களூர் கண்டிப்பாக எதனா ஒரு கோல் பிளேஸ் பண்ணி ஆகணும். அந்த ஒரு கட்டத்தில் தான் இருக்காங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. டெஃபினட்டாக அதை ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும் பெங்களூர். ஸோ அந்தளவுக்கு இன்டென்ஷனாக ஒரு ஃபார்வர்ட் இங்கே கிடைக்கல பெங்களூர்கிட்ட இருந்து. நல்ல கிக், நல்ல ஹெட்டர், ப்ளஸ் ரைட் இது கோல் கீப்பர். அண்ட் ஒரு கோல் போஸ்ட்லேருந்து இன்னொரு கோல் போஸ்ட்டுக்கு ஃபார்வர்ட் ஆடிட்டு அந்த கோலை போட முடியுமா அப்படி தான் நினைக்கிறாரு அவர். நல்ல பாஸ், நல்ல டீம் ஒர்க் இருக்குது பெங்களூர்கிட்ட. அந்த கோலை கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ டிஃபெண்டர்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க இங்கே அமலாப்பட்டு. அதே மீறி ஒரு 2 கோலையுமே அடிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் என்ன கேட்டிங்கன்னா. என்ன கோல் அடிக்கிற இன்டென்ஷன்லேருந்து இங்கே டிஃபெண்டிங் இன்டென்ஷனுக்கு ஈஸியாக அவங்க மூவ் ஆன் ஆகலாம். ஸோ அதனால் பெங்களூரால் கோலே போட முடியல. அடுத்த மேட்ச் ஆஃபா வியூஸ் 100+ இருக்கும். ஓகே, நீங்கள் கமெண்ட்ரி பண்ணுங்கள். அடுத்த மேட்ச் ஆஃபா ஓகே, டெஃபினட்டாக அது ஒன்றுமே இல்லை ப்ரோ. என்னன்னா நம்ம இப்போ கமெண்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கோம்ல. ஸோ நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை அப்படின்னா அப்படியே கமெண்ட்ரி அந்த ஃப்ளோலேயே போயிடலாம். ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் வச்சுக்கோங்க. அந்த பாருங்கள், பக்கத்தில் ஒரு பையன் வந்து கத்தியை வச்சு நம்ம கிழிச்சிட்டு இருக்கான். நம்மளால என்ன பண்ண முடியும்? பயமாக இருக்கு எனக்கு. அதே என்ன கிழிக்கிற இவன் கத்தி உனக்கு எப்படி கிடச்சிங்களா? இவன் நம்மளாவது பேசிட்டு இருப்போம். என்னதான் தனியாக பேச மாட்டேன். இவன் நம்ம 2 பேர் பேசிட்டு இருப்போம். கத்தி எங்கே கிடச்சிக்குவா? வா வா வா. கீழே கிடந்துச்சா? கீழே கிடந்த கத்தி எதுக்கு நீ எடுத்த? அது கிழிச்சு என்ன பண்ண போற? ஆடுதுன்னு நீங்க போடா. கத்தி கீழே வச்சிருமா? கிழிச்சிரும் கையில். ஸோ பெங்களூர் கோல் போடுவாங்களா மாட்டாங்களா? ஒரு கோல் அடித்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ஒரு உத்வேகத்திலேயே இன்னொரு கோல் ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப நேரமாக அமலாப்பட்டே வந்து பார்த்திங்கன்னா பாலை கையில் அவங்க காலில் வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணிட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு பாலை. ஸோ அது கன்வெர்ட் ஆகுமா இங்கே கோலா? சென்டர்லேருந்து நிறுத்தி வச்சு அடிக்க பார்க்குறாரு. இங்கே நல்ல பாஸிங்க, கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க. இந்த கோல் கிக்குக்கான ஒரு டைம் எடுத்திருக்காங்க. பட் வெளில அமிச்சிட்டாரு பாலை. எனக்கு பால் வெளியில் போனாலே போதுப்பா, எனக்கு டைம் போனாலே போதும், நான் டிஃபெண்ட் பண்ணியே அந்த மேட்ச்சை வின் பண்ணுறேன்னு சொல்லி அமலாப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. 2-0. குட் த்ரோ இன். இண்டிவிஜுவலாக ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா தாங்க வச்சுருக்காங்க பெங்களூர். பட் எதனால அந்த கோல் கிடைக்கல? நல்ல ஸ்டாப்புங்க, நல்ல சேவ். எபிக் கிரீனஸ், ஹாய் ப்ரோ, ஹாய். சாமலாப்பட்டு அகெயின் ஃபார்வர்ட் மேல் எடுத்துகிட்டு போவாங்க பாலை. 3வது கோலுக்கான ஒரு ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை லாஸ்ட் மினிட்ல ஒரு கோல் போடலாம் அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. மேலே யாருமே போகலாங்க சீரியஸாக. எல்லாருமே ஒரு கிரவுண்டோட ஒரு ஆஃபில் தான் நிற்கிறாங்க ஆம்லாப்பட்டு டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக. எல்லா மேனையுமே எல்லாருமே கவர் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ கவர் அப் பண்ணி அந்த பால் எப்படியாவது கோலை டிஃபெண்ட் பண்ணணும், அதுதான் அவங்களோட ஒரு மோட்டிவ். கம்பத்துக்கு பின்புறமாக பைக்குகளை நிறுத்த வேண்டாமல் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
கம்பத்துக்கு பின்புறமும் பைக்கை நிறுத்த வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிஸ் பண்ணியிருக்காங்க கோலை. அடுத்து ஆட்கள் விளையாட வேண்டிய அப்பா அதிராம்பட்டினம் அணியினரும் பெரியப்பட்டினம் கால்பந்து கழகம் பெரியப்பட்டினம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். சாமலாப்பட்டு ட்ரை பண்ணுறாங்களா இன்னொரு கோலுக்கு? கனெக்ஷன் போயிட்டு கேமரா நின்று அது போட்டுமா வெளிநாட்டுலேருந்து போகணும் உங்களுக்கு. பால் வெளியில. மைண்ட் வாஷ் எப்படி சிரிக்கிறான் பார்த்தீங்களா? ஜிபிடி வியூஸ் ப்ரோ, உங்களுக்காவது புரியுதே. Well made defense again. பெங்களூர் டீம் ஒர்க்கில் அதான் இண்டிவிஜுவலாக, பட் எல்லாருமே செம்மையாக ஆடுறாங்க, நல்ல ஸ்கில்ஸ் வச்சுருக்காங்க. பட்டு 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 எடுத்துகிட்டு போகிறாங்க மேலே. மேலே வந்து பாஸ் கரெக்டாக கேட்டு உங்களுக்கு போட மாட்டுறாங்க. எஸ், அமலாப்பட்டு இன்னொரு கோலுக்கான ஒரு முயற்சி நினைக்கிறேன். குட் ஒர்க்கிங்க. நல்ல ஒரு இன்ஸ்விங்கர் அங்கே அந்த பாஸில் பார்த்தோம். அந்த விண்ட் அப்படியே வாழை தள்ளிட்டு போகுதுங்க. செம்ம விண்டு, காற்று நிறைய தான் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஓய்யோ, என்ன வெளியில் நின்றுறது ஒரு தலை மேலே பட்டுடுச்சா? என்ன நடந்தது ரீப்ளேயில் பார்க்கலாம். நான் 7-7 தானடா போய்கிட்டு இருந்தேன், யார் 9-9 போனேனா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, பார்த்துக்கிட்டு இருந்த சரியான அடிங்க, சரியான அடி. ஓ மை காட், சாரி ப்ரோ, சிரிச்சுட்டேன்னு கோச்சிக்காதீங்க. ஆனால் கொஞ்சம் ஹர்ட்டிங் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸர் டு த லைன் மேக்ஸிமம் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க, வேறு ஒன்றும் இல்லை. பட் இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ அவருமே வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு வந்துருப்பார். இதை நான் 7 தானடா போய்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. கேம் ஸ்கில்ஸ் ப்ளஸ் டீம் ஒர்க் மஸ்ட் டெஃபினட்டாக. ஸோ அதில்
டீம் ஒர்க் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ பாசஸ் தான் நிறைய மிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தப்பான பாசஸ் போடுறாங்க. ப்ளஸ் வந்து இண்டிவிஜுவலாக மேலே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு யோசிக்க முடியல. ஹார்ட் ஆகிட்டாருங்க. அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி நீ போய் நின்றா? சாக்ஸ் போட தான் தண்ணி குடிப்பியா? சண்டை என்ன சட்டை கிளியதாப்பா செய்யும். இப்போ அது சண்டை போடுற 2 பேருக்குப்பா. நான் வெளியில் நின்று வேடிக்கை தானே பார்த்தேன். ஏன்ப்பா என் சட்டையை கிழிக்கிறீங்க? ஆக்சுவலாக சண்டை போடுறவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு அடிபடாது போல இருக்கு. ஓய்யோ மிஸ் பண்ணிட்டாங்க இந்த கோலை. 3வது கோலை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே இப்போ ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போவார் பாருங்க. நம்ம பேசுகிறது கேட்காது. கன்ஃபார்மாக ஒரு மேனை உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த பாருங்க அகைன் ஒரு இது பாருங்க தப்பான பாசுங்க. எந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்டாங்க. நேராக இந்தாங்கப்பா நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க பாட்டுக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது. பட் டீம் அடுத்து ஆட்டம் விளையாட வேண்டிய அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் PFC பெரியப்பட்டினம் அணியினரும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அஃபா மேட்ச்ன்றதுனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 115 பேர் வந்திருக்கீங்க. எஸ் நன்றி. எஸ் இதுக்கப்புறமா இவர் கண்டிப்பாக இவரை உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். பிரியா விடுபாய் அப்படின்னு விட்டாரு. இப்போ டோட்டல் டாமினேஷன் சரியான டாமினேட்டிங் சைடாக இருக்காங்க. மேபி மேலே வந்தாங்கன்னா டஃப் கொடுப்பாங்க எல்லா டீமுக்குமே. வெளியில் ஸோ பெங்களூரோட காலில் பட்டு போயிருக்கு வெளியில். ஸோ ஒரு த்ரோயின் நீங்கள் அமலாப்பட்டுக்கிட்டே இருந்து உள்ளே கிடைக்கும். ஸோ இந்த த்ரோயினை யூஸ் பண்ணி இன்னொரு 3வது கோலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா? 3rd கோல் ட்ரை பண்ணுவாங்களா? பால் ஷிஃப்ட் ஆகிருக்கு இங்கே பெங்களூருக்கு. ஸோ இந்த சான்ஸை விடவே கூடாது கண்டிப்பாக. இப்போ பால் அவங்க காலுக்கு வந்திருக்கு. இந்த சான்ஸை டெஃபினட்டாக விடக்கூடாது. நல்ல பாஸ். ஓகே நல்ல பாஸ். மேலே பாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நேராக கோல் கீப்பர் கைக்கு போயிடுச்சு. ஸோ சின்னதாக ஒரு டீம் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். ரைட் ஃபார்வர்ட் லெஃப்ட் ஃபார்வர்ட் 2 பேர் கொஞ்சம் பொசிஷனிங் பண்ணணும். பொசிஷனிங்கில் நிறைய கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ எந்த பேர் எங்கே ஆடுறதுன்னு தெரில. ஸோ அது கொஞ்சம் பிளாங்க் மைண்டடாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொசிஷன்ஸ் கொஞ்சம் அவங்க ஹோல்டு பண்ணி ஆடிருந்தாங்கன்னா மேபி ஒரு கோல் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பட் பொசிஷன்ஸ் அந்தளவுக்கு ஹோல்டு பண்ணலை இது வரையுமே. டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க ஷூரா. டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. டிஃபெண்ட் பண்ணி பாலை தூக்கி வேலை வச்சிட்டாங்களா? இல்லை. கோல் கம்பத்துக்கு அருகாமையில் வாகனத்தை நிறுத்தி ஆட்டத்தை கண்டுகளிக்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது எல்லாமே பில்லர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. அவள் தான் அங்க வேற கேமரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேல. இங்க ஆடுதான் கம்ப்யூட்டர் ஆடுது. கொஞ்சம் இருக்குனாக்கா கொஞ்சம் நீ அப்படியே வரக்கூடிய பார்வையாளருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கோல்கம்பத்துக்கு பின்புறமாக வாகனங்களை தயவுசெய்து நிறுத்த வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஆடுது இல்லை ஏதோ சாஞ்சிச்சு போல இருக்கு. ஏதோ கம்பம் ஏதோ சாஞ்சிச்சு போல இருக்கு. நீங்கள் ஆள் விட்ட சொல்லுங்க, அப்போ தான் சரி பண்ணுவாங்க. கேஸலாம் நடந்து முடிந்த இந்த ஆட்டத்தில் செல்லையா எஃப்சி ஆம்பலாப்பட்டு அணியினர் பிளாக் ஈகிள் பெங்களூர் அணியினருக்கு 2 கோல் அடித்து 2-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் வெற்றி பெற்றுள்ளார்கள். முதல் கோல் அடித்த விளையாட்டு வீரரும் இரண்டாவது கோல் அடித்த விளையாட்டு வீரரும் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார்கள். அடுத்து ஆட்டம் விளையாட வேண்டிய அஃபா அதிராம்பட்டினம் அணியினரும் பிஎஃப்சி பெரியப்பட்டினம் அணியினரும் விரைந்து அரங்கினுள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெங்களூர் அணியைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அம்பலாப்பட் அணியைச் சேர்ந்த முதல் கோல் அடித்த விளையாட்டு வீரர் மேடைக்கு அழைக்கப்படுகின்றார்.
முதல் கோல் அடித்த விளையாட்டு வீரருக்கு ₹600 வி சொல்யூஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக வின்னிங் கோல் அடித்த விளையாட்டு வீரருக்கு ₹500 வழங்கப்படுகின்றது. அரங்கின் வடபுறமாய் கருப்பு வண்ண சீருடை அணிந்து பயிற்சி விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் PFC பெரியப்பட்டினம் அணியினர். அப்பா அதிராம்பட்டினம் அணியினர் விரைந்து அரங்கினுள் வரவும். அரங்கின் தென்புறமாய் சிகப்பு வெள்ளை ஊதா வண்ண சீருடை அணிந்து பயிற்சி விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அஃபா அதிராம்பட்டினம் அணியினர். மேடைக்கு அருகாமையில் பார்வையாளர்கள் மற்றும் கமிட்டியாளர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். மேடைக்கு அருகாமையில் யாரும் நிற்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பார்வையாளர்கள் வரிசையில் நீங்கள் போய் நின்று கொள்ளலாம். எல்லாருமே நடுவர்கள் விரைவாக ஆட்டத்தை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரு அணி விளையாட்டு வீரர்களும் நடுவர்களால் அழைக்கப்படுகின்றார்கள். நடுவர்கள் விரைவாக ஆட்டத்தை நடத்தி தரவும். இதற்கு பின் ஒரு ஆட்டம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். எஸ், இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. PFC விசஸ் அஃபா. ஸோ மோஸ்ட் அவைட்டட் மேட்ச்னு நினைக்கிறேன். இன்றைக்கான மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் டெஃபினட்டாக இதுவாக தான் இருக்கும். யூசுப் ஆசி பெரியப்பட்டினம், PFC பெரியப்பட்டினம். ஓகே,
பிஎஃப்சி பாலை அவங்க சைடில் வச்சுருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட் ஆடி ஒரு கோல் அடிக்க முடியுமா? டிஃபெண்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 பேர் 3 பேர்